கொடைக்கானல் போனோன்னா பைசன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்பி போனேன். நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்தில் ஒரு மாடு வந்தது. இதுதான் பைசனோ அப்படின்னு கிட்ட போய் வீடியோ எடுத்தா இந்த வெரைட்டியை நம்ம ஊர்கள்லேயே பார்க்க முடியுமே. ஆனாலும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. மேய்ஞ்சிட்டு இருக்கிற கண்ணுக்குட்டியை தேடி இன்னொரு கண்ணுக்குட்டி வந்ததுங்க. எவ்வளோ வேகமாக வந்ததுங்கிறீங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இந்த செவலை கண்ணுக்குட்டி அந்த கருப்பு கண்ணுக்குட்டிகிட்ட வந்துச்சு. நான் நினச்சேன் ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க போல், பாசமாக 2 பேரும் எதுவும் கொஞ்சிப்பாங்களோன்னு பார்த்தா சண்டை எங்கோட்டு சண்டை இல்லை உங்கோட்டு சண்டை இல்லை, அவ்வளோ சண்டை நடக்குது. என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பாஷையில் கேட்டால் அவங்களுக்கு புரியவா போகுது. கிட்ட போய் விலக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அடுத்தாப்புல பெரிய பள்ளம், இந்த பக்கம் பள்ளம். அவங்க அந்த பக்கம் விழுந்தா கூட உருண்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் நம்ம விழுந்தோன்னு வைங்க எதுக்கும் உதவ மாட்டோம். அதனால வீடியோ எடுக்கிறதோட நின்றுக்கிட்டாங்க. சண்டை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. செவலை கண்ணுக்குட்டி தான் ஜெயிச்சுதுங்க. திரும்ப செவலை கண்ணுக்குட்டி சொல்ல கருப்பு கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிக்கே இருக்குது. ஆனால் செவலை கண்ணுக்குட்டி கருப்பு கண்ணுக்குட்டியை விடுறதா இல்லை. செவலை கண்ணுக்குட்டியை ஃபஸ்ட்டு நானே தப்பாக தாங்க நினச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த கருப்பு கண்ணுக்குட்டியை கூட்டிக்கு போகிறதுக்காக வந்திருக்கு. இவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்கு. இதிலிருந்து ஒரு தத்துவம் எனக்கு வந்துச்சு பாருங்க, சொல்லிடுறேன் கேளுங்க. அண்ணன் தம்பின்னு இருந்தாலே அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். ஆனால் தம்பியை ஒருபோதும் விட்டு கொடுக்காம இருக்கிற அண்ணனை நம்ப வச்சு ஏமாத்தாத தம்பி, எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் இறுதியில் புரிஞ்சுக்கக்கூடிய உறவு அப்படின்னு ஒன்று இருந்துட்டா உறவுகளை யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் அது நடக்குமா?